கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என்றால், பிள்ளைகளே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்று பொருள். இது ஒருவரை கவனிக்கவும், அவர் சொல்வதை கேட்கவும், அதை கருத்தில் கொள்ளவும் அழைக்கப்படும் அழைப்பாகும். சங்கீதம் 34:11 வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இந்த வசனத்தில் கர்த்தர் தனக்கு செவி கொடுப்பவர்களை தன்னை பின்பற்றியவர்களாய் நோக்கி அவருடைய வார்த்தையை கேட்கவும் பயபக்தியோடு நடக்கவும் அழைக்கிறார். இன்றைய நாட்களில் இந்த பூ உலகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு விஞ்ஞானத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். நாகரிகம் நம்முடைய வாழ்க்கை முறையை முற்றிலும் மாற்றியிருக்கிறது. சின்னத்திரை, சினிமா மற்றும் செல்போன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று பலவிதமான இணையதளத்தில் வளர்ச்சி அடைந்து இதிலிருந்து அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். நேரம் போவதே தெரியாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மெல்லிய சத்தம் கேட்க நமக்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லை, முடியவில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை பார்த்து பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் என்று சொல்கிறார் சாலமோன் ஞானி. இதே நீதிமொழிகள் 5:7 பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் என்று சொல்கிறார். அவர் வாயின் வசனங்களை கேட்டு அதன்படி அந்த வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். இதையே ஏசாயா தீர்க்கதரிசி 28:23 செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் என்றும், ஏசாயா 51:4 என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்றார். தேவனுடைய விருப்பம் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் தம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே நெருக்கப்பட்ட காலங்களில் கர்த்தர் அவர்களை விடுவித்து 40 வருஷம் அளவு மனாந்திரத்திலே நடத்தி மேக சம்பத்தினாலும் அக்கினி சம்பத்தினாலும் பாதுகாத்து ஒரு நாளும் குறைவில்லாத ஆகாரத்தை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்திய விதத்தை மறந்துவிட்டு கர்த்தருடைய வழியில் நடவாமலும் தங்களுடைய யோசனையின்படியே நடக்க விரும்பினார்கள். இதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, என் இருதயத்தை மிகவும் துக்கப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோலவே நாமும் அவரை தேடாமலும் அவருடைய வழியில் நடவாமலும் சுய யோசனையின்படி நடந்து அவரை துக்கப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட பொல்லாங்கனை விட்டு மனம் திரும்பி தன் பிள்ளைகளை அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது நீங்கள் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பீர்கள் என்றும், செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்றும், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்றும் வாக்கு கொடுக்கிறார்.